ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் விஜய்ஸ் வியூ. இந்த எபிசோட்ல நம்ம எந்த கோயிலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறவங்க யாருமே முதல்ல இங்கே இருக்கிற கடலில் குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் நாழிக்கிணறுல குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் திருச்செந்தூர் முருகனை தரிசிக்கவே போவாங்க. நாங்களும் அதை தாங்க ஃபாலோ பண்ணோம். இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திகழ்கிறதுங்க. இந்த கோயில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூரில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் பழந்தமிழ் இலக்கியங்களிலேயே சேயோன் என குறிப்பிடப்படுகிறது. இது தேவார வைப்பு தலமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் சனிக்கிழமை போல் இந்த கோயிலுக்கு போயிருந்தோம். நிறைய கூட்டம் இருக்குது, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது சாமி பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சுங்க. என்னென்னா, 100 ரூபா டிக்கெட் வாங்கினா அங்கே சீக்கிரம் போய் சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஐயர்கிட்ட கேட்டோம். அந்த 100 ரூபா டிக்கெட் வரிசை கூட 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. கூட என்னோடய அப்பா அம்மா, என்னோடய பையன் வந்திருந்தான். இந்த சின்ன பையனை வச்சுட்டு எப்படா இந்த கூட்ட நெரிசலில் போய் வெளியில் வர போகிறோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த ஐயர் சொன்னார், அப்பா அம்மாவுக்கு 60 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா ஆதார் கார்டு இருந்தால் அதுக்குன்னு ஒரு தனி செப்பரேட் லைன் இருக்குது, அதில் போய் சாமி பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த லைன் தாங்க யூஸ் பண்ணி போயிட்டு வந்துட்டோம். ஈஸியாக சீக்கிரமாக ஒரு 15-20 நிமிஷத்துலேயே சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே கியூ நிற்கிறத பார்த்துட்டு அசந்து போயிட்டாங்க. நிறைய பேர் கூட்டத்தில் நிற்க முடியாமல் நின்றுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு கியூ நின்றுட்டு இருந்துச்சுங்க. அங்கே ஒருத்தவங்க கியூவில் நிற்க முடியாமல் மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டாங்க. அதை நான் வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். அவங்கள திருச்செந்தூர் கோயிலே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போனது வள்ளியம்மன் குகை, அதாவது வள்ளி குகைன்னு சொல்லுவாங்க. இந்த வள்ளியம்மன் குகை போகிற வழியில் ஒரு பெரியவர் உட்காந்துட்டு திருச்செந்தூர் முருகனுக்கு அபிஷேகம் பண்ண பால் அப்படின்னு சொல்லி போகிற வரவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். எங்களுக்கும் கொடுத்தாரு, நாங்களும் குடித்தோம். இந்த குகைக்கு செவுத்துல நிறைய பேர் தொட்டிலும் மஞ்சள் கயிறும் கட்டிகிட்டு இருந்தாங்க. இது பக்தர்களோட நம்பிக்கையாக கருதுகிறாங்க. என்னென்னா, குழந்தை பிறக்காதவங்க தொட்டில் கட்டுறாங்க, கல்யாணம் ஆகாதவங்க மஞ்சள் கயிறு கட்டுறாங்க. ஸோ அவங்களோட வேண்டுதல் இந்த திருச்செந்தூர் முருகன் மூலயமா நிறைவேறுது அப்படின்னு சொல்லி பக்தர்கள் நம்புகிறாங்க. நிறைய பேர் அங்கே கட்டிட்டு
திருச்செந்தூர் கோயில் வர்ற பக்தர்களுக்கு கவர்மெண்ட்லேயே ரூம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. நைட்டு தங்கி சாமி பார்த்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். அதே மாதிரி அன்னதானமும் கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய கியூ நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்னதானம் சாப்பிட போகலங்க. உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கோயிலில் கொடுக்குற அன்னதானமான கோயிலோட பிரசாதம் அப்படின்னு சொல்கிற இந்த அன்னதானத்தை கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்புங்க. நாங்கள் அந்த அன்னதான கூடத்தை தாண்டி நடந்து வந்துட்டு இருந்த போது ஒரு மயில் கத்துற சவுண்டு கேட்டுச்சுங்க. என்னடான்னு சொல்லி பார்த்தா அங்கே ஒருத்தர் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். நானும் உங்களுக்காக வீடியோ எடுத்தேன். இங்கே கோயிலோட நிர்வாகம் எமர்ஜென்சிக்காக பேட்டரி கார்ஸும் அவைலபிள் வச்சுருக்காங்க. மேபி அது விஐபிஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா பக்தர்கள் இந்த மாதிரி மயக்கடிச்சு விழும்போது இதை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் நடந்து வந்துட்டு இருந்த போது கிளி ஜோசியம் பார்க்குற ஒரு தாத்தா எங்களை பார்த்த உடனே, நான் வீடியோ எடுக்கிறத பார்த்த உடனே, வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, நிறைய பேர் இந்த கிளி கூட ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி என்னோட பையன் கையில் கிளியை கொடுத்தாரு. அவன் பயந்துக்கிட்டு வாங்கலை. அந்த கிளியும் அவர் கையை கடிக்காமல் ஜாலியாக அவர் கையில் நின்று விளையாண்டுட்டு இருந்துச்சு. நாங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னார் வளைகுடா பக்கத்திலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த கோவில். இந்த கோவில் சென்னையிலேருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. சங்க இலக்கியங்களில் சிலப்பதிகாரத்தில் இந்த கோயிலை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. 2000-3000 ஆண்டுகள் வரை பழமை வாய்ந்தது இந்த கோவில். முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரே கோவில் இந்த திருச்செந்தூர் கோயில் தாங்க. இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் திருச்சீரலைவாய் அப்படின்னு அழைக்கப்பட்டது. சரி, இந்த திருச்செந்தூர் கோயிலோட வரலாறு என்னன்னு பார்க்கலாமா? தேவர்கள் தங்களை தொந்தரவு செஞ்ச சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமான் கிட்ட முறையிட்டிருக்காங்க. அவங்களோட வேண்டுதலை ஏற்ற சிவன் தன்னோட நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகளை உண்டாக்கியிருக்காரு. அதிலிருந்து தான் முருகப்பெருமான் தோன்றியிருக்கிறார். அதுக்கப்புறம் சிவபெருமானோட கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க இங்கே வந்ததா புராணங்கள் சொல்லுது. முருகப்பெருமான் தன்னோட படை தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பினார் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரபத்மன் அதை கேட்கலன்னோ முருகப்பெருமான் அதுக்கப்புறம் தன்னோட படைகளோட சென்று அவனை வதம் செய்தார் அப்படின்னும் சொல்கிறாங்க. வியாழ பகவான் முருகன் கிட்ட தனக்கு காட்சி தந்த இந்த இடத்துலையே எழுந்தருளுபடி வேண்டிக் கொண்டாரு. அதன்படியே முருகனும் இங்கேயே தங்கிட்டாரு. பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கே கோயில் எழுப்பினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் தல வரலாறு. சரிங்க, இந்த டிராவல் பிளஸ் டெம்பிள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.